அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்கப்படுது. ஓரளவுக்கு மேல சுதந்திரம் கொடுத்துட்டா அதுவும் ஆபத்தில் போய் முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 11 வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். 12 வருஷமா இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார். ஒரு ஊழல் புகார் கிடையாது. 2 முறை டெல்லிக்கு சென்ற போதும் விஜயால அமித்ஷாவை சந்திக்க முடியல. திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா அந்த சந்திப்பு? அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வரணுன்ற அப்படி கருத்தோடு தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அவருக்கு என்னெல்லாம் இன்னைக்கு தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த தடைகளை அவர் உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வரலாற்று வாய்ப்பு அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளதும் பயன்படுத்தி கொள்ளாதும் நாட்டுடைய தலையெழுத்து, அவருடைய தலையெழுத்து, இதெல்லாமே சார்ந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு 1991 கொடுத்த போது இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய 10 வயசு கம்மியாக 41 வயசில் சிஎம் அந்தம்மா. ஒரு பெரும் வாய்ப்பு. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நான் 51 வயசுலேயே நம்ம சின்ன பிள்ளை அவருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். 41 வயசுலேயே ஜெயலலிதா சிஎம், இன்னும் 10 வருஷம் முன்னாடியே யோசிச்சு பாருங்கள். ஆனால் 91, 96 அந்த அம்மா ஒரு பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு டிசாஸ்டர் கொண்டு போய் நிப்பாட்டாங்க ஆட்சி. அதனால் அவங்களுக்கு தான் பேரிழப்பு. சுதாரிச்சுக்கிட்டாங்க. 98, 99 எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படிங்கன்னா அவர் அந்த பதவியேற்பு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். ஏன்னா எனக்கு இன்னைக்கு தெரியும், பல பேர் அதிகாரிகள் மட்டத்திலையும் அரசியல்வாதிகள் மட்டத்திலையும் அமைச்சர்கள் மட்டத்திலையும் பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு பணம் தேவைப்படுது, கை நமங்குது, நிறைய காசு பார்த்துருக்காங்க, நிறைய பணம் புழங்குற இடம். முதலமைச்சருக்கு வேணால் காசு தேவைப்படாமல் இருக்கலாம் இயல்புலேயே. அவர் கோடீஸ்வரர், நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு, பிழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் பெரும் கோடீஸ்வராக இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவர்களோ, அவர்கிட்ட எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களோ, கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோ எல்லோருமே கோடீஸ்வரர்கள் அல்ல. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம கண் முன்னாடி பார்த்து டிஎம்கேல இவ்வளோ பேர் பெருங்கோடீஸ்வரனாக மாறினா, ஏடிஎம்கேல இவ்வளோ பேர் பெருங்கோடீஸ்வரனாக மாறினா, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமேங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அதை தடுத்து நிறுத்தி அந்த பக்கம் தப்பு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திட்டாருன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்கப்படுது. ஓரளவுக்கு மேலே சுதந்திரம் கொடுத்துட்டா அதுவும் ஆபத்தில் போய் முடியும். அதனால் இந்த மூக்குனாங்கயிறை பிடிச்சிக்கிட்டு அதிகாரிகள் ஆட்சி நடத்துவது நல்லது, நோ டவுட். ஆனால் அதிகாரிகள்லையும் இந்த ஏமாத்திரங்க வந்துடுவாங்க. அதனால் கண்காணிப்புடன் கூடிய ஒரு ஆட்சியை நடத்திட்டாரு. ஃபுல்லாக விஜிலண்ட்டாக இருந்தார். அதிகாரிகளோ, அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ, மாவட்ட செயலாளர்களோ மக்களுக்கு எதிராக ஊழல், முறைகேடு, வன்முறை நடக்கிறதுல ஈடுபட்டீங்கன்னா நான் ஜீரணிக்க மாட்டேன், சகிக்க மாட்டேன், 0 டாலரன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டில் திளைச்சவங்க தான். அவங்க அந்த ஊழல் இல்லாமல் இந்த ஆட்சி நடத்த விஜயை அனுமதிக்க வாய்ப்பு இருக்கா? இதற்கு முன்னாடி இருந்த கதைகள் வேறு. அது செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது தான் ஊழலுக்கு தான் பிரச்சனை பண்ணார். இப்போ தான் மின்மாற்றி கொள்முதல் பற்றி டிஎம்கே ஆட்சி பற்றி இப்போ தான் ஓடிட்டு இருக்கு. அது இனிமேல் தான் தெரிய வரும். இந்த வழக்கு வம்படி ஜெயிலுக்கு போனதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில் அவர் இருந்தபோது பண்ணது. அதனால் முன்னாடி உள்ள கதைகள் வேறு. தாவேக்கால அது நீங்கள் எந்த அமைச்சராக வச்சுக்கோங்க, முன்னாடி புகாரில் இருந்தார், ஏடிஎம்கே இருந்தார், டிஎம்கே இங்கே வந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் 10 பைசா கை வைக்கக்கூடாது. ஒரு புகார் வந்தால் நான் ஜீரணிக்க மாட்டேனே, பதவி மாற்றி விட்டுருவேன், தூக்கி விட்டுருவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னா எல்லோரும் அந்த பக்கம் நிற்பாங்க. இது அவர் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 11 வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். 12 வருஷமாக இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார். ஒரு ஊழல் புகார் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்ன, அவர் மீது மட்டுமல்ல, அந்த அமைச்சரவை மீதே புகார் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவர் மீது ஊழல் புகார் கிடையாது. ஆனால் அமைச்சர் மேலே அத்தனை பேர் மேலே ஊழல் புகார். ஸோ நான் நல்லா இருக்கேங்கிற மட்டும் இல்லை, என்னுடைய அமைச்சர் அத்தனை கண்ட்ரோல் வச்சுருக்கேன். அப்போ முதலமைச்சர் சரியாக இருந்தால், பிரதமர் சரியாக இருந்தால், அமைச்சரவை மொத்தமும் சரியாக இருக்கும். இப்போ கட்டுமான நிறுவனங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்திய போது ஆதவர்ஜனா வெளிப்படையாகவே சொன்னார், இனி இங்கே யாருக்கும் அந்த அரசுக்கு கமிஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, நேர்மையாக செயல்படுங்கன்னு. அவர் சொன்ன அந்த அறிவிப்பினால் விளையக்கூடிய அந்த லாபம் நேரடியாக பயனாளிகளுக்கு, மக்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கா? திரு ராஜமோகன் கூட சொன்னார், இனிமேல் இந்த பள்ளிக்கு நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணுறதுக்கு லஞ்சம் கொடுத்து பண்ண வேண்டியது இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், குவாலிட்டி இருந்தால் நடந்துடும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லோருமே சொல்கிறாங்க. அதனால் அப்படி தான் செய்கிறாங்களா நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா ஆரம்ப ஜோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜோரில் இருக்குதா, சீரியஸாகவே இருக்கிறாங்களா, நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம இன்றைக்கே நம்ம ஆஹா ஓஹோ விஜயோட ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு இணை அப்படின்னு சொல்லிட வேண்டியதில்லை. விஜய் ஆட்சி மோசம், அது எந்த நாளும் இந்த பதவி வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. we have to wait and watch. let us understand, let us observe, let us watch them. அதான் முக்கியம். அப்போ இது திரு ஆதவர்ஜனா பேசினதும், திரு ஈபியில் திரு நிர்மல்குமார் பேசியிருக்கிறாரு, அண்டு பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் பேசியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி புகார் வரலை.
இனிமேலும் அப்படி இருந்துச்சா அவங்களுக்கு நல்லது, அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அந்த பலன் மக்களை சென்றடைய வந்து இஷ்யூ பேஸ்டு. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் லஞ்சம் கொடுக்காமலே ரினியூவல் வந்துடும் அப்படின்னா ஃபீஸை குறைப்பாங்களான்னு பார்க்கணும். ஃபீஸை குறைக்க மாட்டாங்க. அதான் மக்களுக்கு போய் சேரும். அதான் கட்டடங்களுக்கு வந்து இப்படி வருதுன்னா அது வந்து இவர்களுடைய லாபம் கூட போதா மக்களுக்கு போய் சேரப்போதான்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் நினைவுக்காக சொல்கிறேன், காமராஜர் காலத்தில் ஒன்று சொன்னாங்க. ஒரு சர்க்கரை ஆலைகளுக்கான ஒரு ஏற்பாடு நடந்தபோது அதற்கான மிஷின் வந்து காமராஜர் வாங்குறாரு. அப்போ 11 சர்க்கரை ஆலைகளுக்கான ஏற்பாடு நடந்துச்சு. அப்போ வந்து இந்த ஆர்டர் பண்ணும்போது காமராஜர் சொன்னாலாம், அந்த மாதிரி வந்து இது வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு சும்மா பேச்சுக்கு 10 லட்ச ரூபா ஆகுது, இது நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம்னாங்களாம். அவர் சொன்னால் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு சர்க்கரை ஆலைக்கான மிஷினை கொடுத்துருந்தாராம். அப்படி 11 சர்க்கரை ஆலைங்கிறது 12 சர்க்கரை ஆலையாக மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டாம், லஞ்சம் வாங்க மாட்டோம், ஆனால் அந்த லஞ்ச பணமாக நீ கொடுத்துட்டு இருந்தல, அதை உன்னுடைய காஸ்ட்டை கட் பண்ணு, உன்னுடைய ஃபீஸை கட் பண்ணு, மக்களுக்கு கொண்டு போய் சென்றடைய வை, இல்லை சிஎஸ்ஆர் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணு, இதை மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. 2 முறை டெல்லிக்கு சென்ற போதும் விஜயால் அமித்ஷாவை சந்திக்க முடியல. திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா அந்த சந்திப்பு? இவர் கேட்டு அவங்க கொடுக்கலன்னா தானே சந்திக்கிற மறுக்கப்பட்டதுன்னு சொல்லணும். இவர் கேட்டாரேன்னு தெரியல. கேட்கலங்க போது நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கவே இல்லைன்னா கிடைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இன்னைக்கு அரசாங்கம் தரப்புலேருந்தோ மற்றவங்கள தரப்புலேருந்தோ பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சுட்டாங்க. நரேந்திர மோடியை விட பெரியவரா, இல்லாட்டி ஆபத்தானவரா, இல்லாட்டி தப்பானவரா, திண்டத்தவரா, என்ன கணக்கில்னு சொல்லுவீங்க? அப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? மோடியே விஜய் பார்த்தார்ல, இப்படி பார்த்தாரு. அப்போ ஏன் அமித்ஷா பார்க்க முடியாது? அப்போ இவர் டைம் கேட்டாரான்னு பார்க்கணும். நான் சொல்ல வருது, இவர் கேட்கலன்னு அவர் எப்படி கொடுப்பாரு? நீங்கள் கேட்டு கொடுக்கலன்னு சொல்லுங்க, ஊரில் இருந்தும் கொடுக்கலன்னு சொல்லுங்க, அங்கே பக்கத்தில் வந்து ஏதோ பரநாட்டிய கச்சேரி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தார், எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. நீ கேட்கலன்னு எப்படி சொல்லுங்க? கேட்டாரானே தெரியாமல் கொடுக்கலங்கிற எப்படி நியாயமாக இருக்கும்? இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கும், நியாயம் இருக்கணும்ல. பிரதமர் கொடுத்தார்ல, அப்புறம் பிரதமர் எப்படி கொடுப்பாரு? புறக்கணிங்கன்னா பிரதமர் நான் பிஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. பிரதமர் கொடுத்தாரு, அமித்ஷா கொடுக்க மாட்டாருங்கிறது ஏற்க முடியா இருக்குதான்னு கேட்க. நம்முடைய விவாத மேடையில் ஏற்ற ஒரு நிருபர் சொல்லியிருந்தார், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க, அந்த அமைதியே பயத்தை உண்டு பண்ணுது. தமிழக வெற்றி கழகத்தை பாஜக எதிர்க்க வேண்டும், அதுதான் அவருடைய அரசியலுக்கு நல்லது. எதிர்க்காமல் இருந்தால் அவர்களுக்கு இழப்பு. அப்படி தான் திமுகவை அவங்க வலுவாக எதிர்க்காமல் போய் தான் தாவேக்காக்கு இடமே கிடச்சிருச்சு. திமுகவை எதிர்க்கிறது யார் அப்படிங்கிற இடத்துல அதிமுக நிற்கலை, பாஜக நிற்கலை. அதிமுகவுடைய ஸ்லோகனான தீய சக்தியை தாவேக்கா கடன் வாங்கிருச்சு, கைப்பற்றிருச்சு. அவங்க வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்திலாம் சொல்லாமல் சார் அது எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. இது சொல்லிக்கிட்டு இருந்தது ஏடிஎம்கே, சொல்லாமல் விட்டது ஏடிஎம்கே. அப்போ அதுபோல் வந்து பாஜக பயன்படுத்தியிருக்க முடியும் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடை, அது விட்டுட்டாங்க. அடுத்ததாவது இப்போ தாவேக்காக்கு எதிர்நிலைப்பாடுனா பாஜக வந்து தாவேக்காவை ரவுண்டு கட்டி அடிக்கும், தாவேக்காக்கான மாற்று பாஜக தான் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏன்னா தாவேக்காவும் சொல்லியிருக்கு எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி பாஜக தான், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. அப்போ எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, வாங்க பார்த்துருவோம்னு சொல்லி உங்கள் கொள்கையை அப்புறம் கேள்வி உள்ள பாஜக செயல்படணும், செயல்பட்டால் பாஜகவுக்கு நல்லது. அண்ணாமலை மட்டும் பிஜேபியில் இருந்திருந்தா வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது. உண்மைதான், அதில் என்ன சந்தேகம்? அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, தனிப்பட்ட செல்வாக்கை நல்லா வளர்த்துருக்கிறாரு, பாஜகவுடைய சப்போர்ட்டோட, பாஜகவுடைய தொண்டர்களுடைய சப்போர்ட்டோட. அது இழந்தது சரியா பாரதிய ஜனதா? பாஜக எங்க அவர் போயிட்டாருன்னு அவங்க பாஜக என்ன செய்ய முடியும்? அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திரு சந்தோஷ் அவர்கள் வந்து இஃப் எம் நாட் ராங் மதுரை கோயம்புத்தூர் கூட்டத்தில் சொல்றார், அண்ணாமலை நான் வளர்த்த பிள்ளை, அவர் போனால் எங்களுக்கு வருத்தம் இருக்காதான்னு கேட்குறாரு. அது அப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா நீங்கள் என்ன செய்யணும்? தனி கொடுத்தனம் போதுன்னு சொல்லி பிள்ளை சொல்லுது, என்ன நீங்கள் என்ன அருவா எடுத்து வெட்ட முடியுமா? அது வந்து ஓகே, வளர்ந்த பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு, ரைட்டு, அப்படி தான் நம்ம சரிதான். பாஜக என்ன வாய்ப்பு இருந்துச்சு? பாஜக டெர்மினேட் பண்ணலையே, அவர் தானே ரிசைன் பண்ணார். அப்போ அது நம்ம அவங்க பேசாமல் இருப்பாங்களா? அவரே சொன்னார், நான் வந்து பல மாதம் முன்னாடி சொல்லிட்டேன் தலைமையிட்ட அப்படின்னு, எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு போங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்க. பாஜக என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணவோ பண்ணத்தானே செஞ்சது. 90 கூட்டங்களுக்கு மேலே இதில் பிரச்சாரம் பண்ணார், ஹெலிகாப்டரில் பிரச்சாரம் பண்ண ஒரே தலைவர் அவர் தான். யார் ஃபெசிலிட்டேட் பண்ணா? பாஜக தானே. பாஜக அவருக்கு எல்லாமே கொடுத்துச்சு. அவர் நான் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள என்னால் அகாமடேட் ஆக முடியாது தனி கட்சி போனார். அதில் பாஜக இழப்பு தான், நோ டவுட். பட் பாஜக துரத்தி விடலை, பாஜக வேண்டாம்னு நினைக்கலன்னு சொல்ல வர. உங்களுடைய நல்ல நண்பர் அவருடைய நிலைப்பாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலை ஒரு அக்ரெசிவான பொலிட்டிஷியன் சார். தத்துவங்கள் மட்டும் பத்தாது அரசியலுக்கு, அதற்கு கம்யூனிஸ்டுகள் தான் நல்ல உதாரணம். சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்டுகளுடைய சித்தாந்தம் சூப்பரானது, பியூட்டிஃபுல், எல்லோருக்கும் எல்லாம் சொல்லிட்டு ஆரம்பித்து நீங்கள் போகலாம். பாஜகவுடைய சித்தாந்தம் சூப்பரானது, அது வந்து ஒரு அகண்ட பாரதத்துக்கான தொலைநோக்கு பார்வை, உலகத்தை வையத்து தலைமைகளுக்கான ஒரு பார்வை. ஆனால் பாஜகவில் அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வாஜ்பாய் இருந்தார், ஒரு அத்வானி இருந்தார், ஒரு மோடி இருக்கிறார். அப்போ வந்து தத்துவமும் அதை தாங்கி பிடிக்கும் தனிநபரும் வரும்போது பியூட்டிஃபுல் காம்போவாக மாறுது. பாஜக தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்கிற தனிநபராக அண்ணாமலை இருந்தார், செம்ம காம்போவாக இருந்துச்சு, கடகடன் வளர்ந்துச்சு. இப்போ அண்ணாமலை தனியாக போகிறார், அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்கு பாஜக செய்யும்.
தனித்து இயங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்ததுக்கு விஜயனுடைய வெற்றி ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? அது வந்து ஒரு நம்பிக்கை. தனித்து இயங்குறதுக்காக தான் பாஜகவிலே சேர்ந்தாருன்ற. அவர் வந்து எந்த கூட்டுக்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு பறவை. நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு ஒரு அணை கட்டி நீங்கள் அடைக்க முடியாது. அவர் ரொம்ப அக்ரெசிவானவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் சோல். அவர் வந்து படக்குன்னு இதில் நிறைவடைஞ்சிட மாட்டார். அவருக்கு வந்து கல்லூரி காலத்திலேயே பிஹெச்டிலேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் கொடுத்தாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டார். வேலை வேண்டான்ட்டு போனார். நேராக எம்பிஏ படிக்க போனார். எம்பிஏ படிச்சுட்டு ஒரு காலேஜில் போய் மேனேஜராகவோ இதோ ஒரு இதில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் போய் சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் போய் சேரல. யூபிஎஸ்சியில் எழுதி பாஸ் பண்ணி எஸ்பி ஆகிட்டார். 23-24 வயசில் எஸ்பி. நல்ல உங்களுக்கு வந்து வயசில் போய் அவர் வந்து அதிலே சாட்டிஸ்ஃபை செட்டில் ஆகி நின்றல. அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் பயணம் பாஜக அதிலே செட்டில் ஆகிட்டு நிற்கல. அவர் எப்பயுமே ரொம்ப பெரிதும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு கொண்டவர். அந்த அக்ரெசிவ்னஸை ஒரு கூட்டுக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியாது. அதனால் அவர் தப்பே சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அந்த வேகத்துக்கு அவர் சரி. அப்போ தனி கட்சி தான் சரியாக இருக்கும். அவர் இன்னொரு கட்சியில் இந்த கட்சியில் எந்த கட்சியில் நீங்கள் பாஜகலேயே பண்ண முடியாத ஒருத்தர் எந்த கட்சியிலுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த கட்சியிலும் சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து பயங்கர கெட்டிக்கார். ஒத்துக்கிடுவீங்களா? விஜய் மீறி ஒன்று செஞ்சிட முடியுமா? ஏன்னா அது விஜய் கட்சி. ஸோ விஜய்க்கு ஹேத்துவா, விஜய்க்கு நல்லா தான் அவரால் செய்ய முடியுமா? விஜய் மீறி செய்ய முடியாது. அப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணாலும் அமித்ஷா கீழே தான் பண்ணியாகணும், மோடி கீழே தான் பண்ணியாகணும், சந்தோஷி கீழே தான் பண்ண முடியாது, நிதின் நபீன் சொன்னதை கேட்டு தான் ஆகணும். அப்போ இங்கே தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம். அவர் சுதந்திர பறவையாக மாறி நிற்கிறார். அவர் வந்து வேறு யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. அப்போ நல்லதோ பொல்லதோ அவர் தலையில் இருக்கும். அவர் முன்னெடுத்து செய்வார். அதனால் அந்த முடிவு சரிதான், தப்பு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியல் விஜய், அண்ணாமலை, உதயநிதி இந்த முக்கோணமாக தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை பற்றி நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு அப்படி தான் இருக்குது. மற்றவர்கள் எப்படி எழுச்சியாராங்க? நீங்கள் 5 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டின் எதிர்காலம் விஜய்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களா? கரெக்ட். அப்போ இன்றைக்கி வந்து நிற்கலையா? அப்போ வந்து இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்கிறது தான் சரி. ஏன்னா திரு அண்ணாமலை மீது நம்பிக்கை இருக்குது. திரு விஜய் ஆட்சியில் இருக்கிறார். திரு உதயநிதிக்கு கட்சி இருக்குது. அதனால் இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நாளைக்கு தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. பாஜக எழுச்சி பெறலாம், அதிமுக மீண்டெழலாம், வேறு எதனால் நடக்கலாம், இன்னொரு கட்சி உள்ளே வந்து நிற்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அண்ணாமலை, உதயநிதி, விஜய்னு தான் அரசியல் நிற்கும் இன்றைக்கி தேதிக்கு பார்க்கும்போது. இன்றைக்கு அரசியலில் வர்றதுக்கு பல நடிகர்கள் ஆர்வம் காட்டுறாங்க. சமீபத்தில் லாரன்ஸுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் கூட விஜயனுடைய வெற்றி தான் காரணமா? அதில் என்ன சந்தேகம்? அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. ரஜினி அவர்கள் வந்திருந்து வென்றிருந்தாருன்னா இதற்கு முன்னாடி இப்போ நடக்கிறதெல்லாம் அன்றைக்கே நடந்திருக்கும். ரஜினி அவர்கள் வரலன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அவர் எப்போ வரலன்னாரு? 2017. 10 வருஷம் கழிச்சு தானே அடுத்த விஷயமே நடந்திருக்கு. அப்போ 10 வருஷம் ஏன் நடக்கல? திரு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் திரு விஜய்க்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எப்போ ஆரம்பிக்கலாங்கிறது தானே. ஆமாம், கட்சி ஆரம்பிக்கல, சண்டையே கிடையாது. எப்போ ஆரம்பிக்கலாங்கிறது தானே. அந்த தயக்கத்தை ஏற்படுத்துனதே திரு ரஜினிகாந்த் அவருடைய பின்வாங்கல் தான். ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டு ஐயோ அப்போ இதுதான்டா சந்தர்ப்பம்னு ஒரு சிந்தனையும் இல்லை, இது சந்தர்ப்பம் இல்லடா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் இதுதான் நிற்குது. அப்போ வந்து ரஜினிகாந்த் அவருடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரஜினிகாந்தோடைய விலகல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே தான் விஜய் அவர்களுக்கு. அப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி பலருக்கு நம்பிக்கை கொடுத்துரு. யோசனையிலேயே டைலமில் இருந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, நோ டவுட். சமீபத்தில் லதா ரஜினிகாந்தை நீங்கள் பேட்டி கண்டிருந்தீங்க. எந்த நோக்கத்துக்காக உங்களை பேட்டி கண்டீங்களோ அது நிறைவேறிதான் நினைக்கிறீங்களா? அப்படி அவசியம் இல்லை. எனக்கு பேட்டி கேட்கறது தான் நோக்கம். நான் வந்து யாரையுமே பேட்டி கேட்கும்போது ஒருத்தரை அவமதிக்கணும், ஒருத்தரை மதிக்கணும், ஒருத்தரை பூஸ்டப் பண்ணி விடணும், ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி விடணுங்கிறக்கா பண்ணுறதில்ல. உங்களுக்கு தெரியும், நான் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணுறது இல்லை. அது இல்லை, எனக்கு வந்து பேட்டி வேணும். எனக்கு வந்து சித்ரா அண்ணன் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவேன், எடப்பாடி சார் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவேன், ஸ்டாலின் சார் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவேன், சிஎம் சார் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னுடைய நோக்கம் பேட்டி எடுப்பது மட்டும்தான். அதன் மூலமாக அவர்களுக்கு கீர்த்தியோ அவர்களை சிறுமைப்படுத்தோ என்னுடைய ஒரு நோக்கம் ஒரு நாள் இருந்ததில்லை. தாவேகா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. லா அண்ட் ஆர்டரு, எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரியான விஷயங்கள், காமன் மேனுடைய தொந்தரவுக்கான விஷயங்கள். இந்த விஷயங்களை சரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன். விஜய்க்கு 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட அவகாசத்தை எல்லா கட்சிகளும் அவருக்கு கொடுக்குதா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டெபிலைஸ் ஆகிடுவாரோன்னு பார்த்து. அவர் வந்து ஒன்றுமே தெரியாமல் முழிப்பார், அவர் பேந்த முழிப்பார், பயப்படுவார் நினச்சிட்டு இருந்தாங்க. டே பை டே அவர் ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கிறாரு. அது அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கே பீதியை கிளப்புது. ஏங்க ஏடிஎம் கிளம்புலாம் எம்எல்ஏ எடுக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு போய் நின்றுச்சு. ஏன்னா நீங்கள் பலம் கூட்டா எங்கள் பலம் கூட குறைஞ்சிருமே அப்படின்னு எல்லோருடைய அதிருப்தியும் சம்பாதிக்கிறாரு. அதனால் வந்து அவர் சரியாக தான் போயிட்டு இருக்கிறார். ஒன்றும் குழப்பம் கிடையாது. இவங்க இப்படி மாதிரி அவர் வந்து விவரம் தெரியாமல் இருப்பார்னு நினச்சாங்க. அவர் விவரம் தெரிஞ்சு காங்கிரீட்டாக தான் போகிறார். அவர் வந்து விஷயத்தை புரிந்து கொள்கிறார். மெதுவாக நிதானமாக தெளிவாக நகர்றாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அபத்தமாக, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் சொல்லியிருக்கேன், பல சந்தர்ப்பம் சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து எல்லாருமே வந்து அவர் 10 சீட்டு மேலே ஜெயிக்க மாட்டான்னு சொன்னது மட்டும் சொல்கிறாங்க. அவர் பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் ஒரு மிஸ்டேக் கூட கமிட் பண்ணலங்கிற நான் 10 முறை சொல்லியிருக்கேன். எங்கங்க கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதே தான் இப்பயும் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 1 அவர் அரசியல் ரீதியாக எந்த தவறும் செய்யலை, 2 நமக்கு தெரியலை.
ஒருவேளை நமக்கு மீறி ஒன்று நடந்திருக்கலாங்கனால. அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு நான் நம்புகிறேன். திமுகவுடைய தோல்விக்கு இந்து மதத்தை வந்து அவங்க வந்து பெருசாக வந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அப்படி இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் நான். இல்லை, இன்றைக்கு அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. இந்து மதத்தை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்து மதத்துக்குன்னு ஒரு ஓட்டு இன்னும் ஃபார்ம் ஆகலை. அதனால் அவர்களுடைய மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனால், அது நிர்வாக தோல்வினால் அவங்க வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அந்த தோல்வி வந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த தோல்வி வந்துச்சு. 2011-16 ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரல. 16 மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ 10 வருஷம் ஜெயலலிதாவில் ஆட்சி அமைக்க முடிஞ்சது, 3 தேர்தலில் எம்ஜிஆரில் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அப்போ ஏன் வந்து ஒரு தேர்தல் கூட திமுகவில் 2வது வர முடியல? அப்போ அவருடைய கட்சியும் ஆட்சியும் அவங்க சரியாக நிர்வகிக்கலைங்கிறதான் காரணமே தவிர இந்து மதம் காரணம் இல்லை. இந்து மதத்துக்குன்னு ஒரு ஓட்டு ஃபார்ம் ஆகலை. நான் எல்லா மதத்தினருக்கானோ அப்படின்றத நிரூபிக்கின்ற வகையில் ஒரு பக்கம் மசூதிக்கும் போகிறாரு, இன்னொரு பக்கம் சர்ச்சுக்கும் போகிறார், இன்னொரு பக்கம் மூகம்பைய கோயிலுக்கும் போகிறார் விஜய். எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டிய விஷயம். இதுதான் இந்தியா, இதுதான் இந்து மதம், இதுதான் தமிழர் பண்பாடு, இதுதான் தமிழருடைய நாகரிகம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மசூதிக்கும் சர்ச்சுக்கும் போகிற இந்துக்கள் ஏகப்பட்ட பேர், லட்சம் பேர், கோடி பேர். ஆமாம். ஆனால் கோவிலுக்கு மற்றவர்கள் வருவாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்து மதமும் இந்தியாவும் தமிழர் பண்பாடும் பெருந்தன்மையானது. அதனுடைய வெளிப்பாடு விஜய். அதற்கான வளர்ப்பு திரு S.A. சந்திரசேகர், திருமதி சோபா, இவங்க 2 பேருமே. ஏன்னா திருமதி சோபா பிறப்பாள ஹிந்து, திரு சந்திரசேகர் வந்து கிறிஸ்தவர். அதனால் அங்கே 2மே அவங்க வந்து ஒன்றா வந்தவங்க. அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலுமே, அவர் ஜீசஸை வச்சுருந்தாலுமே, அவர் வந்து பல கோயில்களுக்கு சென்றவர். இப்போ கூட அவருடைய 80 வந்து கோயிலில் தான் வச்சு பண்ணார். அது மாதிரி அந்த நம்பிக்கையை வந்து அவர் கொண்டவர். அந்த 2 பேருக்கு மத்தியிலே வளர்ந்தனால திரு விஜய்க்கு நம்பிக்கை இருந்து சாய்பாபாவுடைய பக்தராக இருக்கிறாங்கிற நமக்கு தெரியும். அது மாதிரி வந்து எல்லா கோயிலுக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது. திருச்செந்தூருக்கு போனார். அதனால் அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இது வந்து திரு விஜய் அவர்கள் வெளிப்படுத்தினது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அது அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் குவாலிட்டி இல்லை. இதுதான் ஆக்சுவலாக இந்து மதம், இதுதான் இந்திய மதம், இதுதான் தமிழருடைய நாகரிகம். இது எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கு. இடையில திமுக போன்ற கட்சிகள் தான் ஆச்சா பூச்சான்னு சொல்லி நமக்கு வந்து பெருந்தன்மை கிடையாது, சைப்புத்தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னு திரு விஜய் நிரூபித்தது ஒரு பெரிய ஆறுதல், பெரிய மகிழ்ச்சி, வரவேற்க வேண்டிய விஷயம். மத்திய அரசோடு இணக்கமான உறவை விஜய் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்ணார்னா அவருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அவர் வந்து பாஜகவோடு இணக்கமாக இருக்க வேண்டியதில்லை. மத்திய அரசு வேறு, பாஜக வேறு. ஆமாம். தினத்தந்தியில் ஒரு பாலிசி சொல்லுவாங்க. நம்ம வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுவாங்க அப்படின்னு தினத்தந்தியை விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னென்ன, தினத்தந்தி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ சப்போர்ட் பண்ணுவதில்லை, ஆளும் அரசுக்கு. ஏன்? அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இவ்வளோதான். அந்த பாலிசியில் வி வேர் வெரி கிளியர். அந்த கணக்கு தான். அப்போ வந்து அவர்கள் பாஜகவோடு இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் தமிழகத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது. நன்றி. நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.